ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, பையன் வந்து அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டான். அவளும் எவ்வளவோ பேசுறதுக்கு ட்ரை பண்றா. பட் ஆனா வந்து அவனுக்கு அவ மூஞ்ச நிமிந்து பாக்குறதுக்கு கூட பிடிக்கவே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, லில்லி அதாவது கேட்டோட குழந்தை இருக்கா இல்லையா, அவளோட பொம்மையை வந்துட்டு நம்ம பாப்பா தான் திருடிட்டு வந்துட்டா அப்படின்னு உடனே ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. நீ சும்மா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்ல உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை எடுத்து காட்டுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ப்ரொஃபசர் கிட்ட போயிட்டு இது எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட ஃபீலிங்ஸையும் உங்களோட ஈகோ அதை வச்சுதான் வந்து இது எல்லாமே நடந்து இருக்கு. தயவு செஞ்சு உங்க பிரச்சனையில குழந்தைங்களை சஃபர் ஆக விடாதீங்க. நீ தான் வந்து கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கணும். அவன் என்னவோ பண்ணிட்டு போறான், அவன் பக்கமே நீங்க தலை வச்சு கூட படுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஸ்கூல்ல இருந்து குட்டி பொண்ணை வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் போன் பண்ணி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. என்னடி இப்ப வந்து இந்த கத்துற, நேத்து நைட்டு நீ ஒன்னும் இந்த மாதிரி கோவம்லாம் என் மேல படவே இல்லையே அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு போனை கட் பண்ணிடுறா. கேட் தான் உட்காந்து பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, பொண்ணுக்கு வந்து பெருசா கேட் கூடயும் அவளோட குழந்தை கூடயும் இருக்கிறது பிடிக்கல. அதனால கேட் பேசுறத கண்டுக்காமையே நான் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறா. கேட்டுக்கு என்னடா இவ இப்படி ரியாக்ட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்ப வீட்டுல அவங்க 3 பேரும் இருக்கா மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்த்த உடனே எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. உடனே கரெக்டா புருஷங்கார அந்த இடத்துக்கு வந்த உடனே நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். கீழே போட்டுட்டு ஐயோ நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் வந்து பையன் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, உனக்கு எதனா பிரச்சனை இருந்தா என்கிட்ட பேசு, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன், நீ எதுக்காக இன்னொரு டாக்டரை பார்க்க போற அப்படின்னு கேட்கும் போது, யார் இதெல்லாம் சொன்னது, ஆக்டர் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லைன்னா டாக்டர் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். யாருமே எதுவுமே என்கிட்ட சொல்லல, எனக்கு நீ ஹாஸ்பிட்டல் போறன்றது தான் தெரிய வந்தது, நான் டைரக்டா உன்கிட்டயே தான் கேட்கிறேன், நீ கோவப்படாத அப்படின்னு சொல்றா. இதை பத்தி உங்ககிட்ட பேசினா நான் அன்கம்ஃபர்டபுளா இருப்பேன்றதுனாலதான் உங்ககிட்ட நான் எதுவுமே பேசல, அதுக்கப்புறமும் நீங்களே நோண்டி இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து அவன் போயிடுறான். அந்த டைமுக்கு கரெக்டா பொண்ணு கூட்டிட்டு புருஷங்கார அந்த இடத்துக்கு வந்துடுறானா. அப்ப பொண்ணு அம்மா கிட்ட பேசாமையே ஓடிடுறா. என்ன ஆச்சு அப்படின்னு புரியல ஹீரோயினுக்கு. அப்புறம் தான் இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னதான் பண்றாங்க 2 பசங்களும், உண்மையா உனக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லையா, இன்னும் வளர்த்து வச்சிருக்க குழந்தைங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இவளுக்கு செமையா ஆத்திரம் வருது. இதை பாரு, 2 வருஷம் நாங்க 3 பேருமே நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நீ இல்லைன்ற கஷ்டம் கூட எங்க லைஃப்ல தெரியல, எப்ப நீ திரும்பி வந்தியோ அப்பல இருந்து தான் பசங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னும் போது இப்பவும் உன்னோட தப்ப நீ உணர மாட்டியா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கிறான். மாறி மாறி 2 பேருமே இது உன் தப்பு உன் தப்புன்னு அடிச்சுக்கிறாங்க. இப்பதான் அண்ணங்காரன் போயிட்டு தங்கச்சி கிட்ட எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் திருடுற, அம்மா தான் நீ கேட்கிற எல்லாத்தையும் வாங்கி தராங்க, உன்கிட்ட எல்லாமே இருக்கே அப்படின்னும் போது அப்பதான் அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, நம்ம யாருமே சந்தோஷமாவே இல்லைல்ல, அவங்கெல்லாம் அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவங்க அப்பா வாங்கி கொடுத்த பொருளை வச்சு சந்தோஷப்படுறாங்க, அதை பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அண்ணனும் என்ன சொல்றானா, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துரு, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யவே செய்யாத அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை நேர்ல பார்த்து என்னதாமா பிரச்சனையாச்சு, ஏன் வந்து அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான் அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் இவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணியிருக்கான் போல, அதனால அவளுக்கு வந்து அது பிடிக்காததுனால இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப நேரா வந்து கிளம்பி பையன் கிட்ட வரா. வந்த உடனே என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன், அவ எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்படின்னும் போதே பையன் வந்து செமையா கோவப்படுறான். நீ கோவப்படாத, எனக்கு எல்லாமே புரியுது, உன்னோட ஏஜ்ல இது எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு ஃபீலிங் தான், இது எல்லாமே மொத்தமா தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா வந்துட்டு எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களை நீ சாதாரணமா தொடணும் அப்படின்னா கூட அவங்களோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் தொடணும் அப்படின்னு சொல்றா. ஆனாமா நான் கூட கேட் மேல பயங்கரமா கோவப்பட்டேன்,
அப்பாவை வந்து அவங்க திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போதைக்கு அப்பா வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஹஸ்பண்ட் தானே, அவர் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அவர் கேட்டுக்கு தான் புருஷன். ஆனா நீங்க வந்து அவர் கூட இருக்கும் போது உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றது கூட புரிஞ்சுக்காம நாங்க ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு இப்போவாவது உங்களுக்கு புரியுதா? எங்களோட மனநிலைமை எல்லாமே குழம்பி போய் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுது. அவளுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா கோவமா அங்க இருந்து எழுந்து கிளம்பி போயிடுறான். இவளும் பின்னாடியே கத்திக்கிட்டே போறா, எங்கேயும் போயிடாத, தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே போறா. அப்ப ஆக்டர் கரெக்டா இவங்க வீட்டுக்கு வரும்போது, நில்லுடா, என்கிட்ட நீ பேசு, உனக்கு என்ன பிரச்சனை, வா நம்ம 2 பேரும் போய் தனியா பேசலாம், அம்மா கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லும் போது, அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க வந்து அவங்கள விட்டு தள்ளி இருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒரு நல்ல பொம்பளையே கிடையாது, நீங்க எவ்வளவு அளவு அவங்களுக்கு ட்ரூவா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இவன்கிட்டயே சொல்லிடுறான். இவன் அவ்வளவுதான் உடைஞ்சு போயிடுறான். அவன் வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா. விடுங்க, அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே புரியல. ஸ்டார்டிங்லயே நீங்க என்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டீங்க உன்னை நான் டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ வரைக்கும் நான் மட்டும்தான் ஒன் சைடா மனசுல இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்னோட தப்பு தான். நான் உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க இது வரைக்கும் வந்துட்டு என்னை டேட் பண்றதுக்கு ஓகே கூட சொல்லல, இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்களை எந்த ஒரு வகையிலையும் ஃபோர்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அழுதுகிட்டே போயிடுறான். இந்த டாயோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா புருஷன்காரனை வந்து மீட் பண்றான். மீட் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிக்கு எதிராக என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, உனக்கு வேணும்னா சொல்லு, காசுக்கு நான் எல்லாத்தையும் விற்கிறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் வீட்டுக்கு எப்பயும் போல பையன் லேட்டா வரானா அந்த டைமுக்கு கேட் கத்த ஆரம்பிச்சிடறா. எந்த டைமுக்கு வர நீ, வீட்டுக்கு எப்ப வர எப்ப போறேன்னே தெரிய மாட்டுது, இது என்ன லாட்ஜ் நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கா. இவன் கொஞ்சம் கூட மதிக்காம அங்க இருந்து போயிடுறான். அப்ப அங்க இருக்க வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, மேடம் அவனே ரொம்ப வந்து முரட்டு பையனா இருக்கான், தயவு செஞ்சு நீங்க அவன் கிட்ட ரொம்ப முறைச்சிக்காதீங்க, திடீர்னு உங்களையும் குழந்தையும் யாரும் இல்லாத நேரம் எதனா பண்ணிட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்ப பயமுறுத்தி விட்டுடுது. அப்பதான் புருஷன்காரன் கிட்ட வந்து கேட் எடுத்துட்டு வந்து ஒரு வீடியோ காட்டுறா. என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, பையன் என்ன பண்ணிருக்கான்னா கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு சூப்பர் மால்ல பிரச்சனை பண்ணிருக்கான். ஏன் இந்த மாதிரி பண்ற, என்கிட்ட பேச மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பயங்கரமா கத்தி பிரச்சனை பண்ணிருக்கானா. அங்க கும்பலே சேர்ந்து இவனை விரட்டி அடிச்சிருக்காங்க. இப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, இவனை வந்து நம்பி எப்படி வீட்டுக்குள்ள நான் வச்சுக்கிறது, அதெல்லாம் என்னால முடியாது, இது கஷ்டமா இருந்தாலுமே நீ தயவு செஞ்சு வந்து இவனை அவனோட அம்மா வீட்டுக்கே அனுப்பிடு, அவளே அவனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இவன் புருஷங்காரன் என்ன சொல்றேன்னா, அது எப்படி நீ அப்படி சொல்லுவ, அவன் என்னோட பையன், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு டீனேஜ் பசங்களோட ப்ராப்ளம், அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இவ்வளோ அரகண்டாவும் இவ்வளோ வயலண்டாவும் இருக்கிறவன என்னால புரிஞ்சுக்க முடியாது, நான் சின்ன குழந்தைய வச்சுட்டு இருக்கேன், நான் முக்காவாசி நேரம் தனியா தான் இந்த வீட்டுல இருக்கேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. எனக்கு அறிவுதான் இருக்கா இல்லையா, நீ எதுக்காக இப்படி பண்ற, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே என் பையனை நான் கூட்டிட்டு வந்தேன், அங்க ஒரு முட்டாள்தனமான பைத்தியம் பிடிச்ச பொம்பளை குடிகார பொம்பளை கிட்ட என் பிள்ளைய மறுபடியும் அனுப்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பழைய பொண்டாட்டிய வந்து 2 கெட்ட வார்த்தை போட்டு திட்டின உடனே இவளுமே கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறா. புருஷன்காரன் ஃபோன் பண்றான் ஹீரோயினுக்கு. ஃபோன் பண்ண உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த டாயோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட தான் இருக்கான், அவன் வந்து என்கிட்ட எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டான், நான் இந்த ப்ரூஃபை எல்லாத்தையும் உன்னோட ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் போட்டேன் அப்படின்னா இங்கே மட்டும் இல்லை நீ எங்கேயுமே டாக்டராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ நீ அதை பண்ணுடா, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் மறுநாள் ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தாட்டா இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து வேற ஒரு ஊரில் வேலையும் வாங்கி கொடுத்து இவளை அழகாக ஷிஃப்ட் பண்ணி விடுறா. ஏன்னா இவ இங்கே இருந்தா அப்படின்னா ஹீரோயினுக்கும் பிரச்சனை, அவளுக்குமே ஆபத்து, அவன் அடிச்சு அடிச்சு இவளை என்ன சொல்லணுமோ அதை சொல்ல வைப்பான் இல்லையா, அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணிருக்கா ஹீரோயின். கேட்டோட வீட்டுல காட்டுறாங்க. திடீர்னு குழந்தை வந்து பயங்கரமா அலற சவுண்ட் கேக்குதா, எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ரூம்க்கு ஓடுறாங்க. ரூம்க்கு ஓடி கதவு திறந்து பார்த்தா அந்த குழந்தைய வந்து பையன் தான் புடிச்சிட்டு இருக்கான். என்ன பண்ண என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு தள்ளிட்டு ஐயோ குழந்தைய ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சவுண்ட் கேட்டுதான் நானும் வந்து எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னா
என் குழந்தை எதுவுமே பண்ணல, என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போயிடு. நீ மட்டும் இல்ல, உன்னோட தங்கச்சும் சரி, நீங்க 2 பேருமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் பிள்ளை பக்கத்துல வரவே கூடாது. ஒருத்தி என்னன்னா திருடிக்கிட்டு இருக்கா, இன்னொருத்தன் என்னன்னா ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சும்மா கிடையாது, இவன் வந்து ரோட்ல போற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறான். இனிமே என் பிள்ளை கூடயும் என் கூடயும் இவனை வச்சுக்க முடியாது, மரியாதையா வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லி புருஷன்காரங்கிட்ட பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. அப்பங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அப்படியே தருன்னு அவனை வெளியில இழுத்துட்டு வரான். இது பாரு, நான் சொல்றது கேளு, இப்போதைக்கு நீ போயிட்டு உங்க அம்மா கூட கொஞ்ச நாளுக்கு இரு, நானே இங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்னப்பா என்ன வீட்டை விட்டா வெளியில துரத்துற அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஆமாண்டா, வீட்டை விட்டு தான் வெளியில துரத்துற மரியாதையும் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லி கேட் வந்து கத்துறாளா. என்னால இங்க இருந்து போக முடியாது, இது எங்க அப்பாவோட வீடு, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு இவன் சொல்றான். யார் சொன்னா இது உங்க அப்பாவோட வீடுன்னு சொல்லிட்டு, இது என்னோட வீடு, இது என் ஃபேமிலி வீடு, ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோ, இது உங்க அப்பா வீடெல்லாம் இல்ல, மரியாதையா வெளியில போ அப்படின்னு கத்துறா. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்றானா. அப்பங்கார என்ன பண்றானா, பிடிச்ச ஒரு தள்ளுறான். மரியாதையா பேச கத்துக்கோ, இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், பையன் நேரா போய் தரையிலேயே விழுந்துடுறானா. அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் கார் அங்க வருது. ஹீரோயின் இது எல்லாத்தையும் பாத்துறா. உங்க 2 பேருக்கும் என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளை கிட்ட இப்படி நடந்துப்பீங்க, இதெல்லாம் பண்றதுக்காக தான் என் பிள்ளைய அங்க இருந்து என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறா. அப்ப உடனே கேட் என்ன சொல்றேன்னா, ஆமா உன் பிள்ளைங்க 2த்தையுமே நீ ஒழுங்கா வளர்க்கல, ஒண்ணு என்னன்னா திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னொன்னு என்னன்னா பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், ஹீரோயின் அதுக்கு மேல சும்மா இருப்பாளா? இதெல்லாம் நீ பேசுற பத்தியாடி, நீ பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? நீ என்ன பண்ணிருக்க? உங்க அப்பா அம்மா உன்னை நல்லா வளர்த்திருக்காங்களா? அடுத்தவளோட புருஷனையே திருநவ தானே நீ கொஞ்சோண்டு யோசித்து பாரு. என் குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், என் பிள்ளைங்க இப்படி இருக்க எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீதான். குடும்பத்தையே பிரிச்சு அந்த குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாத்தையும் சின்ன பண்ணமா ஆக்கின பத்தியா? என் குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாரு, அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னோட செல்ஃபிஷ்னஸ், உனக்கு என்ன வேணும்னு நினைச்சியோ அதை நீ எடுத்துக்கணும்னு நினைச்ச, அதனாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவை திட்டுறா. உடனே கேட்டு கோவம் வந்துடுது. எங்க அப்பா அம்மாவை திட்டாத அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. ஆமா, உங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்ததுனால தாண்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோயின் நேரா பிள்ளைய கூட்டிட்டு போய் தனியா பேசிக்கிட்டு இருக்கா. அவன் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஆமா, நான் உனக்காக தான் இது எல்லாமே பண்ணேன், நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவன் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அவன் சாரியும் கேட்கறான் அவங்க அம்மா கிட்ட, நான் பேசினது நடந்துக்கிறது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு. ஒரு வழியா ஹீரோயின் வந்து பையனை கூட்டிட்டு வந்துடுறா. அப்ப பசங்க கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம இந்த ஊர்ல இருக்கவே வேண்டாம், எனக்கு நீங்க 2 பேர் மட்டும் போதும், இந்த வேலை எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல, இந்த வேலையை அம்மா விட்டுட்டு வந்துடுறேன், நம்ம 3 பேருமே சேர்ந்து வேற எதனா ஒரு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க ஏதோ வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது, நீங்க வேணா வந்து நம்ம டாக்டர் கிட்டயே கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பாருங்களேன், நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா கரெக்ட் தான், நான் பிரேக் எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா அதை பிரேக்கா எடுக்க போறது இல்ல, எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்கறது மட்டும் இல்லாம எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு எங்க இருந்து அழுத்தம் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும் சார், நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், நானே இந்த வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றா. ஆக்டர் கிட்டயும் சொல்றா, நீ ஊரை விட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, ஆமா இப்போதைக்கு பசங்களோட மனநிலைமை எல்லாமே மாறணும் அப்படின்னா நான் பசங்களை ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு கொண்டு போயே ஆகணும், அவங்கள ஃபுல்லா மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்காக வெயிட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டேன், எனக்காக இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றா. அதான் ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புறா பசங்களை கூட்டிட்டு. அப்ப என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறா, நானும் என் பசங்களும் வந்து இதோட இந்த ஊர்ல இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி. அதை புருஷங்காரன் ஓபன் பண்ணி பாக்குறான். அது மட்டும் இல்லாம அவங்களோட வீட்டையும் வந்து சேலுக்கு போட்டுடுறா. இவனுக்கு அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியாம தலையெல்லாம் பிச்சுக்கிறான். நான் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பசங்க 2 பேரையும் கொண்டு போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தான் தங்க வைக்கிறா. நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கே போக போறோம், ஒரு 2-3 நாள் மட்டும் இங்க தங்குற மாதிரி இருக்கும், எனக்கு சின்ன சின்ன வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்றா. கேட்டுக்கு ஒரு கொரியர் வருது. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு புருஷங்காரனோட ஒரு பெல்ட் இருக்கு. இதுல ஹீரோயின் ஒரு நோட் வேற எழுதி வச்சிருக்கா. அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு வந்து அப்போ உன் புருஷன் மறந்து விட்டுட்டு போயிட்டான், இதை அவனுக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்த உடனே ஆரம்பிச்சிடுறா. இது எப்படி வந்து அங்க போச்சு, அவ தான் எனக்கு இது எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கா, அதுல அன்னைக்கு நைட்டு நீ மறந்துட்டேன்னு எழுதி வச்சிருக்கா, இந்த பெல்ட் நீ கழட்ட வேண்டிய அவசியம் என்ன அங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஐயோ தங்கம், இது உண்மையாவே என்னோட பெல்ட்டான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது, இது உன்னோட பெல்ட் தாண்டா நாயே அப்படின்னு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா.
அதுக்கப்புறம் வந்து அப்படியே காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இது பாரு புரிஞ்சுக்கோ, நீ இந்த டைம்ல இவ்வளோ கோவப்படவே கூடாது. ஏன் தெரியுமா, அவ நம்மளை பிரிக்கணும்னு ட்ரை பண்றா. நீ கோவப்பட்டினா அது எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அவ பண்ண எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அவ வின் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சத்தியமா எனக்கும் அவளுக்கும் அன்னைக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றான். இவ என்ன சொல்றானா, நான் இந்த ஒரே ஒரு வாட்டி உன்னை நம்புறேன், ஆனா அது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா ஹீரோயினுக்குமே வந்து சின்ன வயசுல சில விஷயம்லாம் நடந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாவோட ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதை கண் எதிர்க்க இவ பார்த்திருக்கா. அதனால இவளுமே வந்து கொஞ்ச நாள் மனநல சரியில்லாம தான் இருந்திருக்கா. அதை எல்லாத்தையும் இப்ப திங்க் பண்ணி பாக்குறா. அதே நேரத்துக்கு கேட்டோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்துட்டு ரெகுலரா புருஷன்காரனை ஃபாலோ பண்ணி நைட்டு எப்பெல்லாம் அவன் ஹீரோயினோட வீட்டு செவரை எகிரி குதிச்சிருக்கானோ அப்ப எல்லாமே போட்டோ எடுத்திருக்கான். அதுவும் ஒரு வாட்டி 2 வாட்டிலாம் இல்லைங்க. அவன் ரெகுலராகவே டெய்லி நைட்டு மிட் நைட்டு ஹீரோயினோட வீட்டை இறங்கி போய் பார்த்துருக்கான். உடனே ஃபோன் பண்ணி கேட்குறா, என்னதான் ஆச்சு, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு நாள் 2 நாள் இல்லை, டெய்லியுமே வந்து அந்த வீட்டை எகிரி குதிச்சு போகிறான். ஒன்று வந்து அவங்க எல்லாரையும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கணும், அப்படி இல்லைன்னா அவன் பொண்டாட்டி அவனால் மறக்க முடியலன்னு அர்த்தமாக இருக்கும். இதில் எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்கள் அப்பா மொத்த கம்பெனியையும் அவன் பேரில் எழுதி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ டிசைட் பண்ணு, அவன் கரெக்டானவனா அவன் நல்லவனான்னு ஃபர்ஸ்ட், அது உனக்கு ஏத்தவனான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறான். ஹீரோயின் அவளோட வீட்டை சேல் போட்டிருந்தா இல்லையா, இவ கேட் என்ன பண்றா அப்படின்னா, உண்மையாவே அவ சேல் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு போறா. பார்த்தா வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க, உண்மையாவே அவ சேல் போட்டிருக்கா. புரோக்கரும் வந்துட்டு விலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயினோட பெட்ரூம்ல போயிட்டு அவளோட கபடெல்லாம் திறந்து பார்த்தா, இவ என்ன மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாளோ அதே மாதிரியான ட்ரெஸ்ஸுங்க தான் அந்த கபர்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல அவன் என்ன பார்த்தான்னு தெரியல, நேரா இறங்கி வந்துடுறா. பார்த்தா கேக் இருக்கா கீழே. ஓ, நீங்க தான் இந்த வீட்டை பார்க்க வந்தீங்களா, ஏன் இந்த வீட்டை வாங்க போறீங்களா என்ன, நான் நினைக்கிறேன் ஒருவேளை உண்மையாவே ஹீரோயின் இங்கேருந்து போயிட்டாளா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா. எனக்கு அவள் இங்கேருந்து போனா என்ன போகாட்டி என்ன, நான் அதுக்காகலாம் வரல, நான் வீடை வாங்கலாமான்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட் சொல்கிறா. இல்லை எனக்கே தெரியும், நான் எதிர் வீட்டில் தானே இருக்கேன், எதிர் வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்கள் புருஷன் இங்கே தான் அடிக்கடி வந்து போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாமே வந்து ஹீரோயினோட பிளான் தான். கொஞ்ச நேரத்துலேயே கேக் வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி அவள் வந்தா. அவ வந்து உன்னோட நம்பரும் நீ இப்ப எங்க தங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்கா புரோக்கர் கிட்ட அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல்ல தானே தங்கியிருக்கா. அந்த ஹோட்டல்ல ஹீரோயினை பாக்கிறதுக்காக கேட் அங்க போறா. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி வந்து இவளோட அப்பா அம்மா இவளோட குழந்தை 3 பேருமே அங்க ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே கேட் வந்து செம்ம ஷாக் ஆயிடுறா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.